ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய சிறந்த கடைகளை சூஸ் பண்ணி அந்த கடைகளில் என்ன பொருட்கள்லாம் விற்கிறாங்க, என்ன பிரைஸ்ல விற்கிறாங்கன்றதை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம சென்னையில் பார்க்க போற ஒரு பெஸ்ட் ஷாப் எத்திராஜ் ஹோட்டல் மார்ட். வீடியோவை பார்க்கும் போதே நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இது எந்த மாதிரியான கடைன்னு சொல்லிட்டு. சென்னை பாரிஸ்ல ஹோல்சேல் பிரைஸ்ல ஹோட்டல் எக்யூப்மெண்ட் பொருட்களை வாங்க வரவங்க கண்டிப்பா இந்த கடையை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. இல்ல சென்னை பாரிஸ்ல ஹோல்சேல் பிரைஸ்ல ஹோட்டல் எக்யூப்மெண்ட் விற்கிற கடைகளை பத்தி யார்கிட்டயாச்சும் விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா எத்திராஜ் ஹோட்டல் மார்ட் கடையை பத்தி அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. சோ சென்னை பாரிஸ்ல மிகவும் பிரபலமான ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிற கடைகள்ல மிக முக்கியமான கடையான எத்திராஜ் ஹோட்டல் மார்ட் கடையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சில கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் வேற பொறுத்த வரைக்கும் சில ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் கிடைக்கும், சில ஐட்டங்கள் 6 பீஸ் தான் கிடைக்கும். சோ அதை நம்ம தனியா வாங்க முடியாது. சோ அதெல்லாம் இருக்கு. நீங்க வரும்போது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. பட் நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஜூஸ் கடை ஆரம்பிக்கணும் பட் எதுவுமே தெரியாதனாலும் நாங்க உங்களை கைட் பண்ணுவோம். டீ கடையா இருந்தாலும், பேக்கரியா இருந்தாலும், ஜூஸ் கடையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் we are here to guide you. அது எல்லாமே இங்க இருக்கு. என் பேர் மோகன். நீங்க இப்ப இருக்கிறது எத்ராஜ் ஹோட்டல் மார்ட். அது நாங்க எத்ராஜ் ஹோட்டல் மார்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க எல்லாருக்கும் எம்ஏ எத்ராஜ் நாயுடு தெரிஞ்சிருக்கும். சென்னை பார்க் டவுன்ல 93 வருட பாரம்பரியத்தோட உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்க கிடைக்கும். அது என்ன ஹாஸ்பிட்டாலிட்டின்னு கேக்குறீங்களா? ஹோட்டல், பேக்கரி, கேஃப், கேட்டரிங், எல்லா கிச்சன் சம்பந்தமான பொருட்களும் இங்க கிடைக்கும். அதுதான் எத்ராஜ் ஹோட்டல் மார்ட். எத்ராஜ் ஹோட்டல் மார்ட்ல 4 ஃப்ளோர் இருக்குங்க. இப்ப நம்ம இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ், ஒரு தள்ளு வண்டிக்கு தேவையான பிளேட்ல இருந்து ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா பிளேட்ஸுமே இருக்கு. அது நீங்க இங்க பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜக்ஸ், இந்த கட்டோரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ஸ், இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க இங்க பார்க்கலாம் செஃப் அண்ட் டிஷ்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாண வீட்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரைக்கும் நீங்க இந்த பஃபேல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த திறந்து நம்ம சாப்பாடை எடுத்துக்கிறது. ஸோ அதுதான் இந்த செஃப் அண்ட் டிஷ். ஷோ பாத்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லா இருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு, அப்புறம் காப்பர் இருக்கு, பிராஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா டிவிடி கோட்டிங் பண்ண செஃப் அண்ட் டிஷ்ஷும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க பார்க்கலாம் இங்க இதெல்லாமே. சோ இதெல்லாம் தான் மேஜர் பொருட்கள் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ்வேர், ஒரு ஜூஸ் கடையா இருக்கலாம், இல்ல ஒரு பாரா இருக்கலாம், ஃபலூடா ஷாப், இந்த மாதிரி கிளாஸ்வேர் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இப்போ நீங்க இங்க பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா விஸ்கி கிளாஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைன் கிளாஸஸ் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜூஸ் அண்ட் ஃபலூடா கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. சோ ரேஞ்ச் நிறைய ரேஞ்ச் இருக்கு. நீங்க பிக் அண்ட் சூஸ் பண்ணலாம். சின்ன கடையில இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரைக்கும் எல்லா வெரைட்டியான கிளாஸ்வேர்ஸும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. சோ இது இல்லாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராக்கரி இருக்கு. நீங்க இந்த பிளேட்ஸ், இந்த சூப் பவுல்ஸ், அதுக்கு வைக்கிற அந்த சாசர், கப் அண்ட் சாசர், இதெல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம பேக்கரி வேர், நீங்க பெரிய பேக்கரி வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஹோம் பேக்கரா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்க இங்க பார்த்து யூ கேன் பிக் அண்ட் சூஸ். வாங்க அதெல்லாம் காட்டுறேன். இப்ப நம்ம இந்த பக்கம் ரோல் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா டீ கிளாஸஸ். இப்ப நீங்க ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா டீ கடைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல நீங்க இங்க வாங்கிக்கலாம். டீ கிளாஸஸ் பாத்தீங்கன்னா பேசிக் ஒரு 12 ரூபாயில இருந்து 32 ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சோ அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பவுல்ஸ். சோ இந்த ஐஸ்கிரீம் பவுல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ இன்னும் அப்படியே வந்தீங்கன்னா நீங்க இந்த பார்க்கு எல்லாம் போயிருந்தீங்கன்னா அந்த ஷார்ட் கிளாஸஸ் சொல்லுவாங்க. ஷார்ட் கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. அதுலயும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. சோ அப்படியே இன்னும் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா we have these juice dispensers. சோ நீங்க இந்த 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும், இல்லைன்னா கல்யாணத்துல எல்லாம் ஜூஸ் பிடிச்சி குடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அந்த ஜூஸ் டிஸ்பென்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. சோ இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பழைய ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் சில டைம் பழசு புதுசாகும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா baskets have become very famous. இந்த baskets ஒரு ஜூஸ் கடையில பழம் வைக்கிறதுல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல பட்டர் நான்லாம் வைக்கிற வரைக்கும் இந்த baskets யூஸ் பண்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மோர் தென் 20-25 வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. சோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஐட்டம்ஸ். சோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த basket பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 130 rupees. சோ இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு. பெருசு, சின்னது, இது எல்லாமே இருக்கு. சில கிளாஸ் பொறுத்த வரைக்கும், இந்த கிளாஸ் வேற பொறுத்த வரைக்கும் சில ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் கிடைக்கும், சில ஐட்டங்கள் 6 பீஸ் தான் கிடைக்கும். சோ அதை நம்ம தனியா வாங்க முடியாது. சோ அதெல்லாம் இருக்கு. நீங்க வரும்போது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. பட் நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஜூஸ் கடை ஆரம்பிக்கணும் பட் எதுவுமே தெரியாதனாலும் நாங்க உங்களை கைட் பண்ணுவோம். டீ கடையா இருந்தாலும், பேக்கரியா இருந்தாலும்,
ஜூஸ் கடையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் we are here to guide you. அது எல்லாமே இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிராக்கரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. டிசைனா ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு நைஸ் லைட் ப்ளூல இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் மைனீஸ் வைக்கிறதுக்கோ, அப்புறம் ஒரு சிக்கன் டிக்கா அதோட சைட் டிஷ் வைக்கிறதுக்கோ, இல்ல மோமோஸ் வைக்கிறதுக்கோ, ஸோ நம்ம வெரைட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டிசைனு. ஸோ அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா ஐ கேன் சி இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்கொயர் டிசைன் இருக்கு, செஸ் போர்ட் டிசைன். ஸோ அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன்ல இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 100 rupeesல இருந்து 500 rupees வரைக்கும் இந்த பிளேட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கிராக்கரி செக்ஷன். அப்படியே நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா வேற நிறைய டிசைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வாங்க இப்போ அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பேக்கரி ஐட்டமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மோல்ட்ஸ், இந்த பேக்கரி தேவைப்படுற எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசைனா வந்து நம்ம நிறைய பண்ணுவோம். இப்போ ஹார்ட் ஷேப்ல வந்து கேக் வேணும் அப்படின்னா அதுக்கான மோல்டு இது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மஃபின்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கான எல்லா இதுவும் இருக்கு, ரவுண்ட் டிசைனு. ஸோ இது எல்லாமே யூ கேன் கம் அண்ட் சூஸ் ஹியர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாமும் அதுக்கான யூஸ் பண்றது ஆல் பேக்கர்ஸ் யூஸ் திஸ். நீங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கரிக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு நம்ம கிட்ட. இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் போலாம். அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டீ காஃபி மேக்கிங் மிஷின்ஸ் இருக்கு, பாப்கார்ன் மிஷின்ஸ் இருக்கு, ஐஸ்கிரீம் மேக்கர்ஸ் இருக்கு, ஐஸ்கிரீம் மிஷின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோனட் அண்ட் வடை மேக்கிங் மிஷின் இருக்கு, பாத்தீங்கன்னா வேஃபல் மேக்கிங் மிஷின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் நம்ம இப்போ இங்க வந்து ஸ்டார்டிங்ல இந்த டீ காஃபி மிஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் டீ காஃபி மேக்கிங் மிஷின் எலக்ட்ரிக். பாத்தீங்கன்னா இது வந்து இந்த டிகாஷன் மட்டும் வைக்கிறது. இது பாத்தீங்கன்னா காஃபி, இது வந்து டீ. ஏன் தனியா இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா இது பாத்தீங்கன்னா காஃபி வந்து இந்த பேஸ் வந்து சின்னதா இருக்கு, ஏன்னா அது உள்ள இருக்க லிக்விட் மேல படக்கூடாது. அதே மாதிரி டீ பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், ஏன்னா அது கீழே இருக்க லிக்விட்ல படணும். அப்பதான் அது படப்படதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், ஊற தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து இண்டிவிஜுவல் சோலோ மிஷின்ஸ். நீங்க அப்படியே இப்படி வந்தீங்கன்னா டுவெல், சோ ஒரே இதுல காஃபி அண்ட் டீ ரெண்டுமே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். பட் இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க வந்து மேனுவலா நம்ம வந்து சுடு தண்ணி ஊத்தணும் மேல. பட் இதுல வந்து நார்மல் வாட்டர் வந்து இங்க ஊத்தினாலே வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஹீட் இட். அந்த சிஸ்டம் இதுல இருக்கு, அதனால இது ஆட்டோமேட்டிக். சோ இது டுவெல் மிஷின், காஃபி அண்ட் மிஷின். இதுலயே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, இது பாத்தீங்கன்னா 3500 rupeesல இருந்து 50,000 60,000 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சோ அப்படியே நீங்க பாக்கலாம் இங்க எல்லாமே. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மில்க் பாய்லர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இன்னொரு முக்கியமான ஐட்டம் செகண்ட் ஃப்ளோர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர் கேன் மிஷின்ஸ். அதுவும் இப்போ ஹெட்டிங் டுவர்ட்ஸ் சம்மர், மார்ச் மாசத்துல இருக்கும். இப்பயே வந்து வெயில் பொழந்து கட்டுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மக்கள் வந்து வெளியே வந்து போகும்போது சுகர் கேன் ஜூஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மிஷின் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக் மிஷினும் இருக்கு, மேனுவல் மிஷினும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சுகர் கேன் போடும்போது மேனுவலா வந்து அந்த கரும்புக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தே வில் சேஞ்ச் இட். பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுவே வந்து எடுத்துக்கும். இது பாத்தீங்கன்னா 1.5 HP மோட்டர்ல இருந்து இருக்கு. அண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 31,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து மேல போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சுகர் கேன் மிஷின். வாங்க நம்ம ஐஸ்கிரீம் மிஷின் பார்க்கலாம். ஸோ ஐஸ்கிரீம் மிஷின்ஸ் பார்க்கலாம்னு சொன்னோம். இதுதான் அந்த ஐஸ்கிரீம் மிஷின்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பிளேவர். நீங்க இந்த சாஃப்ட் ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க, கோன்ல கொடுப்பாங்க, இல்ல கப்ல கூட இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா சிங்கிள் பிளேவர்ல இருந்து டபுள் பிளேவர், ட்ரிபிள் பிளேவர் வரைக்கும் இருக்கு. சிங்கிள் கம்ப்ரஸரோட வருது, டபுள் கம்ப்ரஸரோட வருது. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 59,000ல இருந்து இருக்கு. நீங்க கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சில இதுல சிங்கிள் பிளேவர் கொடுப்பாங்க, இன்னொரு பிளேவர் இருக்கும், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மிஷின் அது அதே மாதிரி இந்த மிஷின் வேற வேற மாடல், வேற வேற வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஐஸ்கிரீம் மிஷின்ஸ்.